ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 287 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அந்த வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த ஆதிகுணசேகர் வந்து அதனுடைய லாக்கரில் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காப்புல, எதுவுமே கிடைக்கலன்ற போது அவருக்கு கோவத்துக்கு மேலே கோவம் வந்து அப்படியே டென்ஷனில் உட்காந்துட்டே இருக்காப்புல. உடனே அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அப்படியே கீழே டைனிங் ஹாலில் வந்து ஞானமும் அவங்க அம்மா கதிர் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கீழே கரியாலன்ட்டு கீழே தரையில் உட்காந்துருக்காப்புல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அம்மாச்சி சொல்கிறாங்க, இந்த அறிவுக்கரசி இருக்காளே எவ்வளோ பெரிய திருட்டு வேலையை பண்ணியிருக்கா. இந்த மண்டபத்தில் யாருக்குமே தெரியாமல் இந்த வேலையை பண்ணிட்டு நம்ம குடும்பத்துக்கு வந்து இது அவள் தங்கச்சியை மருமலாக கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கா. பார்த்தியா எவ்வளோ பெரிய திட்டமிட்டு பிளான் பண்ணியிருக்கா, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே ஞானம் சொல்கிறாப்புல, ஆமாம்மா நம்ம எல்லாம் ஏமாந்துட்டோம். அப்படியே உடனே அம்மாச்சி சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கணும்னு நினச்சி எல்லாம் மொத்தமாக ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எதுவுமே நடக்கவே இல்லை. இப்போ நம்ம குடும்பமே நீங்கள் மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஞானம் சொல்கிறாப்புல, ஆமாம்மா இந்த குடும்பத்தில் நம்ம 4 பேர் மட்டும்தான், நீ அண்ணன் நான் கதிர், இந்த 4 பேர் தவிர வேறு யாரும் பெற்றவளும் கிடையாது, கட்டிட்டு வந்தவளும் கிடையாது, பெத்த பிள்ளைகள் எதுவுமே கிடையாது. நம்ம 4 பேர் மட்டும்தான், அந்த குடும்பம் எதுவுமே இதாகாது. 4 பேர் மட்டும் தான், நீ எதுவும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே கரிகாலன் சொல்கிறாப்புல, கீழே ஆமாம் நல்லதாக போச்சு, இது அந்த ஃபோட்டோகிராஃபரை குத்தி கொலை பண்ணேன் நானே, அது என்னுடைய ஃப்ரெண்டு, நானே என்ன அவன் கூட சேர்ந்து போயிருந்தேன்னா என்னையும் ஒரே ஒரு சதக்குன்னு குத்தி வேலையை முடிச்சிருப்பாங்க. என்னம்மா எங்கள் அம்மாவுக்கு புத்திர பாக்கி அதிகமாக இருக்குது போல், அதனால தான் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கரிகாலன் சொல்கிறாப்புல. நீ வாயை மூடிட்டு பேசாமறா அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாப்புல. சொல்லி முடித்தோடனே அதுக்கடுத்து அப்படியே அந்த கோயிலில் காட்டுறாங்க. சரி ஓகே வாங்க நம்ம எல்லாம் இப்போ அக்காவை போய் பார்த்துட்டு வந்துடுறோம், ஈஸ்வரி அக்காவை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கிளம்பி அப்படியே ஆஸ்பத்திரிக்குள்ளே போகும்போது கரெக்டாக டாக்டர் வந்துட்டாப்புல. மேடம் இந்த மாதிரி அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பாருங்கள், பட் நான் எதுவும் பார்க்க வேணாம்னு சொல்ல கிடையாது, பட் டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்த்து எல்லா பேரும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பேரும். தர்ஷனுடைய ஒய்ஃபு பார்கவி, அதுக்கப்புறம் இருக்க எல்லா பேரும், அக்கா பார்த்துக்கோங்கக்கா, நீங்கள் நினச்ச மாதிரியே அவங்களுக்கு ஜனனி வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டா, தர்ஷனுக்கும் பார்கவிக்கும். நீங்கள் தான் பார்கவி கொடுத்தா கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க, அதே மாதிரியே கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டா, நீங்கள் கண்ணை திறந்து பாருங்கக்கா, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்ல, அப்படியே மறுபடியும் ரேணுகாவும் சொல்ல, பாருங்கக்கா அந்த மாதிரி உங்களுக்காக தான் அங்கேருந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டத்தை தாண்டியெல்லாம் ஜனனி கஷ்டப்பட்டு வந்திருக்கு, அவளுக்கு கூட பெரிய பிரச்சனை நடந்து வந்து கஷ்டப்பட்டு உங்கள் ஆசையை நிறைவேற்றணுன்றக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணி சொல்லி அழுகுறாங்க. பட் அவங்க கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை. உடனே தர்ஷன், நீ அம்மாட்ட போய் பேசுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே, அம்மா இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்கவி கல்யாணம் முடிச்சிருக்கேம்மா, அது உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் தான் முதல்ல நேரம் இங்கே வந்தேம்மா, நீ கண்ணு திறந்து பாருங்கம்மா நம்ம ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே பார்கவி நினச்சி பார்க்குறேன், இந்த மாதிரி பார்கவி நீ என்ன பழசு ஓல்டை நினச்சி பார்க்குற, நீ என்றைக்குனாலும் என்னுடைய வீட்டு மருமக தான், நீ கல்யாணம் முடிக்கணுன்றக்கா நான் சொல்ல கிடையாது, நீ என்னுடைய பொண்ணு மாதிரிம்மா, நீ இப்போ அதனால் உன் நல்லதுக்காக தான் நான் பார்ப்பேன், நான் சொல்கிறது என்றைக்குமே மைண்டில் வச்சுக்க, நீ தர்ஷனை கல்யாணம் முடிச்சுக்க அப்படின்னு சொன்னதெல்லாம் அவருக்கு மைண்டில் வருது. பார்கவி அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. உடனே டாக்டர் மறுபடியும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் வெளியில் வாங்கினா ஒரு உண்மை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா பேருக்கும் ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. என்னடா உண்மை சொல்ல போகிற டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே வெளியில் வந்தோடனே இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ உடம்பு நல்லா தேறிட்டு தான் வந்துருந்துச்சு, பட் இந்த 2-3 நாளாக இன்ஜெக்ஷன் எதுவும் அக்சஸ் பண்ண மாட்டேது, என்னென்னு தெரியல, அவங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, ஒரு மறுபடியும் பிரச்சனை வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் உடனே தர்ஷன் சொல்கிறேன், டாக்டர் எங்கள் அம்மா எப்படியாவது காப்பாற்றுங்க, இல்லைன்னா நான் அந்த ஹாஸ்பிட்டலில் கூட ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு விட்டுட்டு நான் வெளிநாட்டில் கூட எவ்வளோ செலவு பண்ணி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜனனி சொல்கிறாங்க, தர்ஷன் இந்த மாதிரிலாம் பேசாமரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் என்ன கண்டிஷன் என்ன ஆச்சுன்னு சொல்லி ஜனனி கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி இந்த 2-3 நாளாக மருந்து அக்சஸ் பண்ண மாட்டேது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, பட்டு திடீர்னு அவங்களுக்கு அக்சஸ் பண்ண மாட்டேது, என்னன்னு தெரில, நான் சீனியர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சார் சீனியர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் எதுனாலும், சப்போஸ் ஃபாரினுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பணத்தை பற்றி எதுவும் இஷ்யூ இல்லை, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை மேடம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் ஃபாரின் டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன், ஒருவேளை மெடிசன் இங்கே வர வச்சு பண்ணிக்கலாமா இல்லை அங்கே கூட்டு போகலாமான்றதை நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்லிடுறேன், அது கன்சல்ட் பண்ணிட்டு தான் என்னால் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே எதனாலும் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே சார் பார்த்து கால் பண்ணுங்கள் சொல்லிட்டு எல்லாம் ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்புனோடனே கரெக்டாக நானும் அந்த எல்லா படத்துலையும் வர மாதிரி கரெக்டாக வீட்டு வாசப்படிக்கிட்ட யாரோ எதிரி வரும்போது அருவாளத்துக்கு போடுவாங்க, அந்த மாதிரி தான் சீன் இருக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி உண்மையிலேயும் கரெக்டாக அவங்க வீட்டு கதவு திறந்து தர்ஷனும் பார்கவி உள்ளே நுழைஞ்சிட்டு வரையும் போது கரெக்டாக அருவாள் வாசப்படியில் வந்து விழுகுது.
விழுந்தோடனே அப்படியே எல்லா பேருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. யார் அந்த அருவாளை தூக்கி போட்டுன்னு பார்த்தா கதிர், ஞானம், 2 கரிகாலை 3 பேர் வராங்க. வந்த உடனே இந்த வீட்டுக்குள்ளே ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது. யார் இந்த பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் கிடையாது, எல்லா பேரும் தான். யாராவது எடுத்து வச்சிங்க அப்படியே வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. உடனே சக்தி கத்துறாப்புல, நீ என்ன பெரிய இந்த வீட்டுக்கு நான் நாட்டாமையா, பெருசாக வேணும் உள்ளே விடக்கூடாதுன்னு. யாரா நீ சொல்கிறது உள்ளே விடக்கூடாதுன்னு? இது என்னுடைய வீடுன்னு சொல்லி உள்ளே வரப்போறாப்புல. உடனே ஞானமாக சக்தி, கரிகாலம் 3 பேர் கீழே வந்து அவங்கள பிடிச்சி சண்டை போட போடுறாங்க. இல்லை அவர் அதென்ன நீ சொல்கிறது நான் சொல்கிறது அப்படி இப்படின்னு பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதோடய பார்ட் 2 முடிஞ்சிடுச்சு. அப்படி தொடரும்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு அடுத்த எபிசோடில் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.